ஒரு காரியத்துக்கு காத்திருந்தா கொஞ்சம் ஒரு இருதயத்தை இழைக்கப்பட்ட சோர்வு வரத்தான் செய்யும். ஒரு வேலைக்காக இத்தனை வருஷமா காத்திருக்கிறோம், ஒரு குழந்தைக்காக இத்தனை வருஷமா காத்திருக்கிறோம், இந்த பிஸ்னஸ் நடக்கணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறோம், நெடுங்காலமாய் காத்திருக்கிறதில் 5 வருஷம் 10 வருஷம் இப்ப நடந்துரும் காத்திருக்க கொஞ்சம் சோர்வு, இருதயத்துல இழைப்பு உண்டாயிரும். ஆனா விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டதை போல ஒரு பெரிய சந்தோஷமாயிரும். உங்க வாழ்க்கையில நெடுங்காலமா காத்திருக்கிறீங்களா? ஒரு வேலைக்காக, ஒரு பிசினஸுக்காக, ஒரு சொந்த வீட்டுக்காக, ஒரு திருமண காரியத்திற்காக, கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் அதை தரப்போகிறார். ஜீவ விருட்சம் போல நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? சொந்து போகாதங்க. ஆண்டவர் அர்ப்பணம் செய்ய போகிறார். நெடுங்காலமாய் ஒரு காரியம்